ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கிட்ட மாமியார் சொல்லியிருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, உன்னோட மருமக எப்படி இருப்பா அப்படி இப்படின்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியாக அந்த இடத்துக்கு வந்துடுறா. பட் அவளோட கண்டிஷன் சரியில்லை. நார்மலான பொண்ணு மாதிரி நடந்துக்காமல் அதுவும் வந்தவங்க முன்னாடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதுவும் குடிபோதையில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கா. எதோ உளறிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு வீடியோ வரை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே கீழே விழ போற. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? 4 பேர் 4 விதமாக பேசத்தானே செய்வாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்டேயுமே கேட்குறாங்க, உன்னோட கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடாததுக்கான காரணம் இதுதானா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, என்ன நீ இந்த மாதிரி ஒரு மருமகளை போய் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு செமையாக கோவந்துருது. அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். ரூமுக்கு வந்து அவளை படுக்க வச்சுட்டு சம கோவத்தில் இருக்கிறான். சட்டையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி ஏதாவது திட்டுவானோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு செகண்ட் பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு, எனக்கு தெரியும் சோயா, நீ இந்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணே கிடையாது. ஆனால் அதே மாரி இன்னைக்கு நீ அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்கிறானேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுமே கண்ணு முழிச்சிடுறா. ஸோ அவளுக்குமே தான் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன காரியம் பண்ணிட்டேன் நான், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஆதித்யாவோட அம்மாவை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியுமே அம்மா வந்து அப்பா கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாருக்கும் முன்னாடி இன்னைக்கு என்னோட மானத்தையே வாங்கிட்டு அவங்க மருமக அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கா. உடனே அங்கே நம்ம ஆதித்யா வந்து, இதில் ஜோயா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அப்பாவும் இந்த தடவை அகெயின்ஸ்டாக தான் பேசுகிறாரு நம்ம ஜோயாவுக்கு. அவன் மேலே தப்பு இல்லை, நீ எப்படி சொல்கிற? உன் அம்மா தான் சொல்கிறாளே, எல்லாருக்கு முன்னாடி குடிச்சிட்டுல அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு பண்ணுற வேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உடனே இவனுக்கு செமையாக கோந்துருது. அது எப்படி டாடி, காலையில் தான் நீங்கள் உங்கள் மருமகளை அவ்வளோ பாராட்டினீங்க, நீ இனிமேல் என்னோட மகங்கிற அளவுக்கு பேசுனீங்க, இப்போ அது அப்படியே மருமகள் ஆயிடுச்சா? அவள் அதை வேணும்னு தான் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன், அவள் குடிக்கவே மாட்டா, அவளுக்கு அந்த குடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவள் வந்து டான்ஸ் ஆடினான்னு கேட்டால், அதை இப்போவே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இதை பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னதும் அப்பாவை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஆல்கஹால் இருக்கிறது தெரியுது. ஸோ இதில் வந்து ஜோயாவோட தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் இதை வேணும்னே வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க. ஏம்மா, ஒருவேளை இதை நீங்கள் ஏன் பண்ணியிருக்க கூடாது? உங்களுக்கு தான் ஜோயாவை பிடிக்காதுல்ல, ஸோ அதனால் அவளை நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்காக கூட இப்படி நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன அது, நீ உன்னோட அம்மாவே இப்படி பேசுறியான்னு கேட்டால், அதே தான்மா, நீங்கள் உண்மை என்னன்னு தெரியாமல் ஜோயாவை எப்படி ப்ளேம் பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அவளை பற்றி இப்படி தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். பரவாயில்ல, நம்ம ஹீரோ பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கான், அதாவது உண்மைக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு சமக்கம் வருது அம்மா மேலே தான். ஏன்னா அம்மா தான் இது வரைக்கும் ஜோயாவை பிடிக்காத மாதிரியே நடந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவளை அவமானப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கோவத்தில் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா, என்ன மன்னிச்சிருங்க, என்னால் தான் அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஓன் தப்பு எதுவுமே இல்லை ஜோயா, இன்றைக்கி என்ன நடந்துச்சோ அது உனக்கே தெரியாமல் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீ சாரிலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அவங்க 2 பேரும் இப்போ என் மேலே கோவமாக இருப்பாங்கல்ல, அவங்களோட மூடை நான் வந்து ஹாப்பியாக மாற்றணும், அதுக்காக நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. என்னென்னு கேட்டால், நம்மளோட ரிசப்ஷன் பார்ட்டியை நம்ம வீட்டில் வச்சா என்ன அப்படின்னு சொன்னதும், ஓ இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு அவனும் சொல்கிறான். சரி, நான் இதை பற்றி அப்பா கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேயுமே இதை பற்றி பேசினா அவருமே உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் பேசிட்டு போகிறாரு. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினியுமே பார்ட்டிக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஃபோன் கால் வருது. வழக்கம் போல் அந்த பிளாக்மெயிலர் தான் கால் பண்ணி, ஒரு பொம்பளை தான் போல், அவள் கால் பண்ணி சொல்கிறா, என்ன சோயா, நீ ஒரு நல்ல மருமகங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வீட்டில் என்னமோ ரிசப்ஷன் பார்ட்டிலாம் வைக்க போறியாமே அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கா. இங்கே பாரு, நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒரு காரணமாக தான் நான் பண்ணுறேன். இன்றைக்கும் உன் வீட்டில் ரிசப்ஷன் பார்ட்டி நடக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ பண்ணணும். ஒரு வேளை பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் உன்னோட புருஷனை எது வேணால் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்த ஃபேமிலியும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடும் ஜோயா பண்ணியிருப்பா, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அங்கே பார்ட்டிக்கான ஏற்பாடு நடக்கலை, அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவோட முதல் மனைவி இறந்து போனால அவளோட இறுதி சடங்குக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டுருக்கு. வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னம்மா இதெல்லாம்னு கேட்டால், இன்றைக்கி எங்களோட ரிசப்ஷன் பார்ட்டியை தான் நான் நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தான் வந்து பூஜாவுமே இறந்து போனாங்க, அதனால் அவங்களோட இறுதி சடங்கை நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னதும் வேறு
வழி இல்லை. சரி ஓகே இதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் எதுவும் சொல்லலை, நம்ம ஆதித்யாவும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த சடங்குல கலந்துக்க நிறைய பேர் வெளியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ஹீரோயினி பண்ணுற வேலையை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த பொண்ணை நாங்கள் கூட தப்பான்னு நினச்சிட்டோம், ஆனால் தன்னோட புருஷனோட முதல் மனைவியோட இறுதி சடங்கை கூட இவன் நல்லபடியாக பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்தா மாமியார் மட்டும் இதை பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஜோயா மேடம் தான் பண்ணாங்கன்னு சொன்னால் சேச்சா எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அதை சாப்பிடலை, பாக்கி எல்லாருமே அதை சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினி சாப்பிடல, அதுக்கு முன்னாடியே இதை கொண்டு போய் காக்காவுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினி வெளியே வந்து காக்காவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து 2 காக்காவும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அடுத்த செகண்டே மயங்கி விழுந்துருது. இறந்து போயிடுச்சா என்னன்னு தெரியல. உடனே பதறி போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்கல்ல பிரசாதத்தை, அவங்க எல்லாருமே துப்பு துப்புன்னு விழுந்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ உட்பட. உடனே பதறி போயிட்டு ஆதித்யா அவங்களுக்கு என்னாச்சுன்னு பதறிட்டு இருக்கா. மாமியாருக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா அவங்க அதை சாப்பிடல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினியும் சாப்பிடல. ஸோ அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகலை. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியாக இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாரையுமே காப்பாற்றிடுறாரு. ஆனால் வந்தவங்கலாம் சும்மா இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் இந்த மாதிரி எங்களை கொல்றதுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ரூமில் வந்து யோசிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் பண்ணுறது யாரு, என்ன மாட்டி விடுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்களோட உண்மையான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா வெளியே ஏதோ பஞ்சாயத்து நடக்குது. ஓடி வந்து பார்த்தா வழக்கம் போல் மாமியார் திட்டிகிட்டு இருக்காங்க மருமகளை. எதுக்கு இந்த ஜோயா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு அவள் பண்ண வேலையால் நம்ம எல்லாரோட உயிரும் போயிருக்கும், அதுவும் வந்தவங்க உயிரும் சேர்ந்து போயிருக்கும். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் மானமே போயிடும், எதுக்காக இப்படிலாம் பொண்டாட்டி பண்ணுறா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ சப்போர்ட் தான் பண்ணுறான். டாக்டர் தான் சொன்னாங்கல்ல அது ஃபுட் பாய்சனிங்னு. ஸோ அவள் சமைச்ச சாப்பாடில் ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்பைரியாக இருக்கும், அதனால தான் இப்படி ஆயிருக்கும், நீங்கள் இதுக்கும் எதுக்காக ஜோயா மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கான். இங்கே பாரு ஆதித்யா, நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண நான் வேணான்னு சொல்லலை, அதுக்கு நீ எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணாத, இப்போ அவள் பண்ணதுக்கும் அவன் மேலே தப்பு இல்லைன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கான். ஆமாம், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவளுக்கும் இங்கே நடந்ததுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதனால நீங்கள் ஜோயாவை ப்ளேம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவங்களும் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால அவள் வருத்தமாக இருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்ட புருஷங்காரனும் வந்து அவளுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் எனக்கு பசிக்கல ஆதித்யான்னு சொல்லிடுறான். ஆனால் நான் உனக்காக இதை எடுத்துகிட்டு வரலையே, எனக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு யாராவது ஊட்டி விட்டால் தான் எனக்கு சாப்பிட தோணும், ஸோ நீ எனக்கு ஊட்டி விடுறியா அப்படின்னு கேட்டதும் இவளும் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அவனும் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இங்கே பாரு ஜோயா, இன்னைக்கு நடந்துச்சுல, எனக்கு என்னமோ அதுக்கு பின்னாடி என் அம்மா தான் இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் எதுக்காக ஆண்டி மேலே சந்தேகப்படுறீங்க, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது தான், இருந்தாலும் அவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நீ அவங்க என்னதான் உன்னை வெறுத்தாலும் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, ஆனால் அவங்க தான் உன்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்யூச்சரை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரியே எனக்கும் 4 பண்ண என்னோட 2 பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, உனக்கு 2 பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆக மொத்தம் 4 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது 4 குழந்தையா, எனக்கெல்லாம் 4 குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளையை நம்ம ஹீரோயினை சமாதானமும் படுத்திட்டான். அதுக்கப்புறம் அவகிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு மெசேஜ் வருது. டக்குன்னு இவ அங்கேருந்து அவனை விட்டு விலகி போயிடுறா. அவனும் டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல, சாரி ஜோயா, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இல்லை ஆதித்யா, ஏன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டால், இங்கே பாரு ஜோயா, நமக்கு இந்த வாழ்நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது, ஸோ வந்து ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம பொறுமையாகவே நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆதித்யான்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்கு போனால் அதுக்குள்ளே இங்கே ஃபோன் கால் வந்துடுது. அந்த பொம்பளை தான் கால் பண்ணுறா. உடனே இவ பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறா. இங்கே பாரு, நீ யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நீ ஏதாவது என் குடும்பத்துக்கு எதிராகவோ இல்லை என் ஆதித்யாவுக்கு எதிராகவோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், கொன்னுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையுமே கீழே தூக்கி போட்டு உடச்சிடுறா. அவ்வளோ கோவம் வருது இவளுக்கு அந்த பொம்பளை மேலே. பட் அந்த பொம்பளை யார் என்னங்கிற விவரம் தான் இவளுக்கு தெரியல. இப்போ மறுநாள் ஆயிடுது. இன்றைக்கி ஏதோ நவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்குது போல், அது சம்மந்தமாக நம்ம ஹீரோ வந்து யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இன்றைக்கி டேட்டு 16டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. இன்றைக்கி தான் அப்பாவோட பர்த்டே போல். ஸோ அப்பாவோட பர்த்டேவே மறந்துட்டா இந்த பிரச்சனையினால். அதனால் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கிட்டேயுமே சொல்லி. எப்போதுமே அப்பாவோட பர்த்டேக்கு நான் அவருக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன், ஆனால் இந்த தடவை நான் அவரோட பர்த்டேவே மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் அவரோட பர்த்டேக்கு அனாத ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஸோ நீங்களும் என் கூட வரீங்களான்னு கேட்டால் அவன் நான் வரல, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்ப போகும்போது மாமியாக இருக்கிறவங்க டக்குன்னு வந்து இடிச்சிடுறாங்க. காலங்காத்தாலே மூஞ்சில் முழிக்க வேண்டியதாகிடுச்சு, இன்றைக்கி போகிற காரியம் விளங்குன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை. ஸோ அதனால் அவள் இங்கேருந்து போயிட்டு
அந்த அனாதை ஆசிரமத்துக்கு வந்து அங்கே இருக்கிற பசங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக அப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தூரமாக வந்து யாரோ நின்று யாருக்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க போட்டிருக்க அந்த சாரீ வந்து மாமியார் போட்டிருந்த சாரீ மாதிரியே இருக்குது. ஆண்டி மாதிரி தெரியுது. அவங்க இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த அம்மாவும் அங்கே இருக்கிறவன்ட்ட நிறைய பணம் கொடுத்து போன தடவை மாதிரி இந்த தடவை மிஸ் ஆகிடக்கூடாது, இறுதி சடங்குல நடக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பும் இன்றைக்கி நடக்கக்கூடாது, வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள போய் பிடிக்கலான்னு போனால் அந்த அம்மா காரில் ஏறி அங்கேருந்து போயிடுது. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது எல்லாம் பண்ணுறது அப்போ நம்ம ஆண்டி தானா? ஆனால் அவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்? வெத்த பிள்ளையே கொள்றதுக்கு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ண வந்தது, அப்புறம் அந்த லைட்டை தள்ளி விட்டு பையனை சாகடிச்சது, அப்புறம் அந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதும் பண்ணது நம்மளோட மாமியார் தானா? ஆனால் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.